டேட்டா வேர்ஹவுஸ் என்னன்னு புரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜெனரலா வேர்ஹவுஸ் சொன்னா தமிழ்ல சேமிப்பு கிடங்குன்னு நமக்கு தெரியும். இந்த சேமிப்பு கிடங்குல நமக்கு தேவையான பொருட்களை அதிக அளவில் சேமித்து வைப்போம். அத சேல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மாதிரி பிசினஸ் தேவைகளுக்கு பயன்படுத்துவோம். அதுபோல டேட்டா வேர்ஹவுஸ் என்பது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான டேட்டாவை மல்டிபிள் சோர்சஸ்லிருந்து எக்ஸ்ட்ராக்ட் செய்து அதை கிளீன் செய்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரே இடத்தில் சென்ட்ரலைஸ்டா ஸ்டோர் செய்யும் ஒரு சிஸ்டம். இது ஒரு சாதாரண டேட்டாபேஸ் இல்ல, இது அனாலிசிஸ் மற்றும் ரிப்போர்ட்டிங் காக டிசைன் செய்யப்பட்ட ஒரு அனலிட்டிக்கல் சிஸ்டம், OLRP சிஸ்டம். டேட்டா வேர்ஹவுஸ் எல்லாம் எப்படி டேட்டா சேகரிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டிஃப்ரெண்ட் சோர்சஸ் லைக் ஆப்ஸ், வெப்சைட்ஸ், சிஸ்டம்ஸ் போன்ற சோர்சஸ்ல இருந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. செகண்ட், அந்த டேட்டாவை கிளீன் மற்றும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிறகு வேர்ஹவுஸ்ல லோட் பண்ணுவாங்க. நீ இந்த ப்ராசஸை தான் ETL, எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோடு என்று சொல்வாங்க. டேட்டா டைப் இன் டேட்டா வேர்ஹவுஸ் மோஸ்ட்லி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஸ்டோர் செய்திருக்கும். பாஸ்ட் டேட்டாவை வைத்து ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. அதை பயன்படுத்தி ப்ரிசைஸ் ஃபியூச்சர் டிசிஷன்ஸ் எடுக்க உதவும். இது டெய்லி டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்காக யூஸ் ஆகாது. இந்த டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்கும் டேட்டாவை பயன்படுத்தி டேட்டா அனாலிசிஸ், டேட்டா மைனிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங் போன்ற அட்வான்ஸ்டு ப்ராசஸிங் செய்ய முடியும். இப்ப நம்ம டேட்டா வேர்ஹவுஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் டீடைல் பார்க்கலாம். நம்ம சிம்பிளா ஒரு ஆர்கனைசேஷன் டேட்டா வேர்ஹவுஸை எப்படி யூஸ் செய்றாங்கன்னு பார்க்கலாம். டேட்டா வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணி ஆர்கனைசேஷன்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணி கிளீன் மற்றும் அனலைஸ் செய்து பிசினஸ் இன்சைட்ஸ் பெற்று பெட்டர் மற்றும் மோர் அக்யூரேட் டிசிஷன்ஸ் எடுக்கிறது. இப்போ ஆர்கனைசேஷன்ஸ் டேட்டா வேர்ஹவுஸை எப்படி யூஸ் பண்ணுகிறதுன்னு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கஸ்டமர் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எக்ஸாம்பிள், கஸ்டமர் பர்ச்சேஸ் ஹிஸ்டரி அனலைஸ் பண்ணி பர்சனலைஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுப்பதற்காக. செகண்ட், ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி ஆப்டிமைசேஷன். எக்ஸாம்பிள், அதிகம் சேல் ஆகும் ப்ராடக்ட்ஸா ஐடென்டிஃபை செய்து ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணுவதற்காகவும். தேர்ட், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். எக்ஸாம்பிள், கஸ்டமர் பிஹேவியர் அனலைஸ் செய்து பெட்டர் சர்வீஸ் ப்ரொவைட் செய்வதற்காக. ஃபோர்த், மார்க்கெட் சேஞ்சஸுக்கு அடாப்ட் ஆக. எக்ஸாம்பிள், சேல்ஸ் ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் செய்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி குயிக்லி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலி, கார்ப்பரேட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். எக்ஸாம்பிள், அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் ஐடென்டிஃபை செய்து காஸ்ட் ரெடியூஸ் செய்யவும் யூஸ் ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா ஆர்கனைசேஷன்ஸ்க்கு டேட்டா வேர்ஹவுஸ் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து பெட்டர் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ஸ்மார்ட் பிசினஸ் டிசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், டேட்டா வேர்ஹவுஸ் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். டேட்டா வேர்ஹவுஸ் என்பது சப்ஜெக்ட் ஓரியன்டெட், இன்டிகிரேட்டட், டைம் வேரியன்ட் மற்றும் நான் வாலடைல் ஆக இருக்கும். அடுத்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சப்ஜெக்ட் ஓரியன்டட்னா டேட்டா பிசினஸ் டாபிக்ஸ் அடிப்படையில் ஆர்கனைஸ் பண்ணப்படும். எக்ஸாம்பிள், கஸ்டமர், ப்ராடக்ட், சேல்ஸ், கன்சப்ளையர் மாதிரி டேட்டா தனித்தனியா குரூப் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், இன்டிகிரேட்டட், மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அதை கிளீன் செஞ்சு சேம் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. இதனால் டேட்டா கன்சிஸ்டன்சி மற்றும் டேட்டா குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். தென் டைம் வேரியன்ட், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஸ்டோர் பண்ணி பாஸ்ட் டேட்டா வைத்து ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் சேல்ஸ் டேட்டா பார்த்து எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுது, எந்த ப்ராடக்ட் லாஸ்ல இருக்கு என்று அனலைஸ் பண்ணி பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்க உதவும். ஃபைனலி, நான் volatile, டேட்டா ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணின பிறகு அது சேஞ்ச் ஆகாது. அது மோஸ்ட்லி ரீட் ஒன்லியாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஓல்ட் சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ் அப்டேட் அல்லது டிலீட் பண்ண மாட்டாங்க. அதை அனாலிசிஸ் மற்றும் ரிப்போர்ட்டிங்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா வேர்ஹவுஸ் ரியல் வேர்ல்டில் எப்படி யூஸ் ஆகுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இ-காமர்ஸ். இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல கஸ்டமர் பிஹேவியர் அனலைஸ் பண்ணி பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட், ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், யூசர் ப்ரெஃபரன்ஸ் அனலைஸ் பண்ணி கண்டென்ட் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், பேங்கிங் சிஸ்டம்ஸ், ஃப்ராட் டிடெக்ஷன் மற்றும் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்க்காக யூஸ் செய்யப்படுகிறது. ஃபோர்த், ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், பேஷண்ட் டேட்டா அனலைஸ் செய்து பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க உதவுது. ஃபைனலி, டிராவல் வெப்சைட்ஸ், டிமாண்ட் ப்ரெடிக்ஷன் மற்றும் பிரைசிங் ஆப்டிமைஸ் பண்ண யூஸ் ஆகுது. இப்போ நம்ம டேட்டா வேர்ஹவுஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனலி, ஒரு குயிக் ஓவர்வியூ பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம என்ன லேர்ன் பண்ணிருக்கோம்னு. ஃபர்ஸ்ட், டேட்டா வேர்ஹவுஸ் என்னன்னு பார்த்தோம். செகண்ட், அதோட யூசேஜ் மற்றும் ஆர்கனைசேஷன் யூட்டிலைசேஷன் பார்த்தோம். தேர்ட், டேட்டா வேர்ஹவுஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனலி, ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிட்டுள்ள டேட்டா கிளீனிங், இன்டகிரேஷன் மற்றும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி டீடைலா தெரிஞ்சுக்க ஆல்ரெடி KDD ப்ரீ ப்ராசஸிங்னு ஒரு வீடியோ இருக்கு. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.
அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படி யூஸ்ஃபுல் டெக் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.